ஐயா பன்னீர்செல்வம் இன்று வந்து திமுகவில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் எடுத்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா? எடுத்த முடிவு சரியாக நான் சொல்லுவேன். ஏன் காரணம் நான் சொன்னால், அவர் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. எல்லா கட்சியிலும் அது பிஜேபிலையும் ட்ரை பண்ணார், ஏடிஎம்லையும் ட்ரை பண்ணார். யாரும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அவர் ஏற்கனவே ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து சிஎம் இருந்து வந்தவர். அவர் எப்படி தனியாக நிற்க முடியும்? அவருக்கு ஒரு பாதுகாப்பு பின்னால் வேணும் இல்லையா? அதனால் திமுக சேர்ந்தது தப்புன்னு சொல்ல முடியாது. இது கரெக்டு தான். அவர் எடுத்த முடிவு சரிதான். சரிதான், அவர் எடுத்த முடிவு சரிதான். அது தப்புன்னு சொல்லக்கூடாது. ஓட்டு விழுமாயா இந்த முடிவுக்கு? அவரோட பழைய ஆட்கள் ஓட்டு போடுவாங்க. ஏன் அவரோட பற்றாருக்கும் யாரும் ஓட்டு போடாமல் போக மாட்டாங்க. கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா அவர் தொகுதியில் கண்டிப்பாக அவருக்கு இருக்க ஓட்டு கண்டிப்பாக தானே வரும். அதனால் வராமல் போகாது. கண்டிப்பாக போடுவாங்க. நன்றி. அண்ணா பன்னீர்செல்வம் இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காரு. இது சரியா தவறா அவர் எடுத்த முடிவு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தவறு தான். கான்ஸ்டண்டா ஒரே இதில் இல்லாமல் மாறி மாறி இருக்கிறது தவறான செயல் தான். ஒரே இதில் வந்து ஏற்கனவே பழனிசாமியோட இருந்தார், ஜெயலலிதா அம்மாவோட இருந்தார், பழனிசாமி விட்டு பிரிஞ்சார், திருப்பி இப்போ வந்து இவரோட இணைஞ்சிருக்காரு. அடுத்து எங்கே போவாருன்னு தெரியாது. இப்ப சட்டமன்றத்திலாம் அவமானப்படுத்தப்பட்டார் இல்லையா? அப்போ எடப்பாடி பழனிசாமியால அகது ஒதுக்கப்பட்டாரு. இவ்வளவு நாள் அவர் தனியா இருந்தாரு, அவரை கூப்பிடல, அதனால இந்த முடிவு எடுத்துட்டாரு அப்படின்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதை பற்றி சொல்ல கருத்து விரும்பலைங்க. அது வந்து அவரோட தனிப்பட்ட முடிவு. பட் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் அவர் விஜயோட சேர்ந்தது வந்து திமுகவில் சேர்ந்தது வந்து கண்டிக்கத்தக்கது. ஆனா பன்னீர்செல்வம் இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காரு. இது நல்ல முடிவா? அது எடுத்த முடிவு சரியா தவறான? சரியான முடிவு. சரியான முடிவு தான். ஓகே. தவறு இல்லைன்றீங்க? தவறு இல்லை. அவர் எடுத்த முடிவுல தவறு இல்லை. தவறு இல்லை. காரணம் என்ன? காரணம் அவர் தனித்து இருந்து ஒன்றும் சாதிக்க போறதில்ல. கூட்டணி இருந்தால் தான் பலமே. அதனால திமுக இணையலான்றீங்க? ஏன்னா ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காரு. அவர் எடுத்த முடிவு சரின்றீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா? சார் சரியான முடிவு. பாவம் அவர் எடுத்தது சரியான முடிவு தாங்க. சரியான முடிவு. காரணம் என்ன? அவரை வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கீழ்த்தரமா எடை போட்டாங்க எல்லாரும். ஆனா அவரு நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு மனுஷன், ரொம்ப தாழ்மையானவர், நேர்மையானவர். அதனால நிச்சயமா அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. முதலமைச்சர் நல்ல ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து கொடுத்துருக்காரு. நிச்சயமா இவ்வளவு நாள் காத்து இருந்தாரு அப்படின்றாங்க. இது வந்து எடப்பாடி பண்ண தவறு தான், அதனாலதான் ஏடிஎம்கே இருந்து எல்லாம் வெளில வராங்கன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? எடப்பாடி எல்லாம் அவர் பேரை சொல்றதுக்கே நமக்கு அச்சமா இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களை வந்து நிச்சயமா அது மாதிரி ஒரு நபரை யாரும் வந்து பார்க்கவே முடியாது. நம்ம நம்பிக்கை துரோகன்றது அவரு தான். ஆமாம், ஜெயலலிதா தான் பாவம். அவங்க சசிகலா அண்ணா அந்த அம்மா வந்து நல்லவங்களே கெட்டவங்கள ரெண்டாவது பிரச்சனைங்க. ஆனால் உண்மையே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க நல்ல ஒரு முடிவு எடுத்து அவரை வந்து சிஎம் ஆகிறாங்க. இல்லைன்னா அவர் ஜன்மத்துக்கு சிஎம் ஆகிருக்க முடியாது. உண்மை இல்லைங்களா? அதனால் எல்லாரும் அறிஞ்சிருக்காங்க. அதை தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே அறியும். அதனால ஓபிஎஸ் எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவு. ஓபிஎஸ் அவர் இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காரு. அவர் எடுத்த முடிவு சரின்றீங்களா தவறுன்றீங்களா? சரிதான் ப்ரோ, அவரோட இஷ்டம் தான். சரிதான். அதான் ப்ரோ, அவர் தனியார்கார். இப்போ எந்த கட்சியிலையும் இல்லை. மேபி அந்த டீமை கூட சேர்ந்தா ஜெயிக்க சான்சஸ் இருக்கும். அதுக்காக தான். அப்ப எடுத்து சரிதான்றீங்க? அவருக்கு சரின்னு இருக்கு. ஸோ சரியா தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து திமுகல ஓபிஎஸ் வந்து சேர்ந்திருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் வந்து இன்னைக்கு திமுக சேர்ந்திருக்காரு. இது ஆரோக்கியமான விஷயமா? அவர் எடுத்த முடிவு சரியா? அவங்க எடுக்கிற முடிவு அவங்களுக்கு சரி. ஏன்னா கட்சியிலேருந்து விலக்கப்பட்டதுனால அவர் சேர்ந்திருக்காருன்றது அவருடைய தனிப்பட்ட முடிவு. அவர் மனுஷன், அவருடைய வாழ்க்கையை வச்சு நம்ம வந்து ஓட்டு போடணும்னா எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் நம்ம ஓட்டு போடலாம். இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு இல்லை. அவர் என்ன சுயமாக அவர் பேர் சம்பாதிச்சு வச்சிருக்காரோ அதுக்கு நம்ம ஓட்டு போட போகிறோம். இப்போ அவர் எந்த கட்சியில் இருந்தாலும், இப்போ அவர் நல்லது செய்கிற மனுஷன், நல்லவர்னா நம்ம எந்த கட்சி தான் அந்த சிந்தத்துக்கு நம்ம ஓட்டு போட போகிறோம். அவ்வளோதான். அப்போ அவர் எடுத்த முடிவு எப்படி பார்க்குறீங்க? அவர் முதலமைச்சராக இருந்துக்கிறாரு ஏற்கனவே. அது அவருடைய தனிப்பட்ட முடிவு. நம்ம அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலேயும் ஒரு தனிப்பட்ட முடிவு இருக்கும். அவருடைய பின் வாழ்க்கை எப்படி நமக்கு தெரியாது. அரசியல் வாழ்க்கை தான் நமக்கு தெரியும். அவருடைய பின் வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியாது. அவருடைய முடிவை சரியோ தப்பா, ஆனால் அவர் எடுத்த முடிவு அதை மாற்ற முடியாது. ஐயா இன்னைக்கு திமுகல ஓ பன்னீர்செல்வம் இணைஞ்சிருக்காரு. அவர் எடுத்த முடிவு சரின்றீங்களா தவறுன்றீங்களா? தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட கிளை செயலராக இருந்து முதலமைச்சர் வரைக்கும் வந்து திருப்பியும் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இவரே தீய சக்தின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நான் காலையில் பேட்டியில் பார்க்கும்போது நான் சொல்லலைன்றார். இவர் 100 தரம் தீய சக்தின்னு சொல்லியிருக்காரு. எப்படி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தீய சக்தின்னு சொன்ன மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் போனோன்னே இவர் அரசியல்லேருந்து விலகுவார்னு தான் நான் நினச்சேன். இவர் ஆக்சுவலாக அரசியல்லேருந்து விலகி இருந்திருக்கணும் பேசாமல். இல்லைன்னா தாவேக்காவோ இல்லை மற்ற இதில் போயிருந்துருக்கணும். இந்த சசிகலா இப்போ 2 நாள் முன்னாடி சேர்ந்த கட்சி ஆரம்பித்தாங்க, அதுலேயாவது. ஆகவே இவர் பண்ணது தவறு.
அதனால இவர் வந்து அரசியல் துறவரம் பூண்டிருக்கணுமே தவிர பதவிக்காக போய் சேர்ந்தது ஜெயலலிதா அம்மா அவரை வந்து ஆசீர்வதிக்காது. ஐயா இன்னைக்கு திமுகல ஓபிஎஸ் இணைஞ்சிருக்காரு. அவர் எடுத்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா தவறு நினைக்கிறீங்களா? சரியான முடிவு. சரியான முடிவு. சரியான. காரணம் ஐயா? காரணம் வந்து ஒருத்தவங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டக்குள்ள தனக்குன்னு ஒரு மரியாதை வேணும். அந்த மரியாதை கொடுக்குற எல்லா இடத்துல அதனால அந்த மரியாதையோட செல்வாக்கா வரணும்னு அவர் நினைச்சு வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. வேற ஏதாவது காரணம் இருக்கா ஐயா? வேற காரணம் என்ன, தன் மதிப்பை கூட ஏற்றிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காரு அவர். ஐயா அப்ப அப்ப சரிதான் நினைக்கிறீங்களா அவர் செய்த காரியம்? செஞ்சது சரிதான். அது சரிதான். சரிதான். இணையலான்றீங்க. அவர் செஞ்ச சரியான முடிவு. சரியான முடிவு. ஐயா ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு வந்து திமுகல வந்து ஓபிஎஸ் இணைஞ்சிருக்காரு. அவர் எடுத்த முடிவு சரின்றீங்களா தவறுன்றீங்களா? இல்லை அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் சரியான முடிவு அது. சரியான முடிவு. அது எப்படின்னா அவர் வந்து எவ்வளோ இந்த ட்ரை பண்ணி பார்த்தாரு, எடப்பாடி சேர்த்துக்கன்னு அவர் சேர்த்துக்கல. அதனால் நமக்கு ஒரு மரியாதை வேணும், நமக்கு நம்மளை நம்பி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அதாவது செய்யணும், திமுக வந்து நல்ல மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால அது அவர் முடிவு நல்ல முடிவு தான். அவர் எடுத்த முடிவு சரின்றீங்க? இல்லை சரிதான் அது. ஐயா ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைஞ்சிருக்காரு. அவர் எடுத்த முடிவு சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? சரியான முடிவு ஐயா. சரியான முடிவு. ஆமா ஆமா ஆமா. காரணம்னா அவருடைய மனம் நொந்து அவங்கள அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர் நல்ல முடிவு தான். நல்ல முடிவுன்றீங்க? ஆமா ஆமா. அவர் எடுத்த முடிவு சரி. சரியான முடிவு. அண்ணா ஓ பன்னீர்செல்வம் வந்து இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காரு. அவர் எடுத்த முடிவு சரின்றீங்களா இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து லேட்டான முடிவு தான். முன்னாடியே எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தான் நான் என்னோட பார்வையில் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் முன்னாடியே நம்மளால பண்ணியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா காரணம் என்ன, ஏன்னா சரின்னு நினைக்கிறீங்க அவர் எடுத்த முடிவு? சரி, ஏன்னா நம்ம அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஏரியாவில் குறிப்பிட்ட பிரச்சனைக்கு வந்து அவர் மேலேயும் சில விஷயங்கள் இருந்தால் கூட அவர் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் வந்து தடைப்பட்டிருக்கு. அதுக்கு அரசியல் செல்வாக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அது வந்து ஓவராலாக தமிழ்நாடு லெவல்லையும் அது வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு கிட்டக்க வரும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் அவராலையும் செய்ய முடியும். நாம் எதிர்பார்க்குற சில விஷயங்களுக்கு அவர் குரல் கொடுப்பாருன்னு அவரோட ஐடியாலஜி என்னன்னு நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியும். ஐயா ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைஞ்சிருக்காரு. அவர் எடுத்த முடிவு சரியா தவறா ஐயா? சரியான முடிவு தான் சார். அது சரியான முடிவு. காரணம் ஐயா? திமுக ஜெயிக்கும்னு சொல்லி தெரியுது, அதனால அவர் வந்து சேர்ந்துருக்காரு. அப்ப நல்லது நினைக்கிறீங்களா? நல்லது. ஏன் அவர் இந்த முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த முடிவு அவர் ஏற்கனவே எடுத்துட்டார், ஒரு வாரத்துக்கு முன்னே எடுத்துட்டாரு. இது நல்லது தான் நடக்கும். ஐயா பன்னீர்செல்வம் வந்து இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காரு. அது எடுத்த முடிவு சரின்றா தவறுன்றீங்களா? சரி. சரி. அண்ணா ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காரு. அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு தான். சரியான முடிவு. காரணம் காரணம் திமுக கூட நல்லா ஜெயிக்க போற கட்சி நல்லா தெரிஞ்சு போச்சு, அதுதான் சேர்ந்துக்கிறாரு.